தொடரும் பீகார் ஃபார்முலா 5 மாநில தேர்தலில் பாஜகவின் வியூகம். 5 மாநில தேர்தல்னா அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி, அசாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த தேர்தலில் பாஜக என்ன பண்ணுறாங்க, பீகார் ஃபார்முலாவை கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்காங்க. பீகார் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பீகார் தேர்தல் அப்படிங்கிறது பொதுவாக பீகாரை விடுங்க, ஒரு ஸ்டேட்டில் ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு கட்சியோ அல்லது கூட்டணியோ வெற்றி பெறுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட கடைசி கட்டத்தில் வாக்காளர்களுடைய மனநிலையில் மாற்றம், அதுதான் முக்கியமான காரணம். அந்த விஷயங்கள் தான் தேர்தலையே தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக ஒவ்வொரு தேர்தலையும் இருக்கின்றது. மகாராஷ்டிரா மற்றும் பீகாரில் பெண்களுடைய வாக்கு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்த்தோம். மஹ்ஜி பஹின் யோஜனா, அப்புறம் முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள், இது எல்லாமே பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்லாம் பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதனால் பாஜக கூட்டணி மகாராஷ்டிரா அப்புறம் பீகாரில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றாங்க. பாஜக கூட்டணி நம்ப முடியாத எதிர்பாராத வெற்றியை பீகார் சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னால் தேர்தலுக்கு முன்பாக 1.3 கோடி பெண்களுக்கு முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிற திட்டம்ங்கிறது அமல்படுத்தப்பட்டது. அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொருடைய பெண்களுடைய வங்கி கணக்கிலையும் 10,000 ரூபாய் பணம் செலுத்தப்பட்டது. அதை வைத்து நீங்கள் ஒரு சிறு குறு தொழில் பண்ணுங்கள். அதன் மூலமாக அந்த ஒரு தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய திட்டம். நீங்கள் தொழில் முனைவோராக பெரிய அளவில் மாறினால் 2 லட்சம் ரூபாய் கூடுதலாக உங்களுக்கு லோன் வழங்கப்படும். அப்படியெல்லாம் கூட அந்த திட்டத்தின் மிக முக்கிய சாராம்சமாக இருந்தது. இதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை என்டிஏ கூட்டணி ஏற்படுத்தியது ஆதரவாக அப்படின்னு சொல்லப்பட்டது. பாஜக கூட்டணி வெற்றி பெற மற்ற காரணங்கள் நிறைய இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் இந்த 10,000 ரூபாய் கொடுத்தது, அதாவது சட்டப்படிதான் அப்படின்னாலும் கூட அதுவே பிரதான காரணமாக அமைந்து விட்டதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்ட திட்டமே இந்த முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா. செப்டம்பர் மாதம் 2025 முதல் இதுவரை 1.3 கோடி பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமாக முதல் தவணையை பெற்றிருக்காங்க. 10,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இது முதல் தவணையா? ஏன் முதல் தவணை அப்படின்னா, அது வெற்றிகரமாக சக்ஸஸ் பண்ணாங்கன்னா, அது பிஸ்னஸ் மூலமா சக்ஸஸ் பண்ணாங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதனால 10,000 ரூபாய் முதல் தவணை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ தேர்தலையொட்டி இந்த திட்டம் ரொம்ப விரைவாகவே பெண்களை கவர்ந்த நிலையில் அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கையும் அதிகரிக்க செஞ்சது. குறிப்பாக பீகார் தேர்தல் வரலாற்றிலேயே இந்த ஆண்டு தான் 71.6% பெண்கள் வாக்களித்திருக்காங்க. இது ஆண் வாக்காளர்களான 62.8% விட அதிகமாக பதிவாகியிருக்கு. இந்தியாவுடைய எந்த சட்டமன்ற தேர்தலையும் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதற்கு இந்த திட்டமும் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த திட்டத்தை தேர்தலை மையமாக வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்ததாகவும் செயல்படுத்தியதாகவும் எதிர்க்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பீகாரை போன்றே கடந்த ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி மகாராஷ்டிராவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலையும் பாஜக பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அதே நேரத்தில் பெண்கள் வாக்கு சதவிகிதம் 2019 மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும்போது 2024 தேர்தலில் 6% அதிகமாக வாக்களித்ததாக தரவுகள்லாம் சொல்லப்படுது. 2019ஆம் ஆண்டில் 59.26 விழுக்காடு பெண்கள் வாக்களித்திருந்தாங்க. இது 2024 தேர்தலில் 65.22 விழுக்காடு பெண்களாக அதிகரிச்சிருக்கு. இந்த வாக்கு சதவீதத்திற்கும் பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது. பீகாரில் எப்படி தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிற திட்டம் செயல்படுத்தப்பட்டதோ, அதே போல மகாராஷ்டிராவிலையும் லக்கி பஹின் யோஜனா அப்படிங்கிற திட்டம் தமிழகத்தை முன்மாதிரியாக கொண்டு செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக தகுதியுள்ள பெண்களுக்கு அவங்களுடைய வங்கி கணக்குகளில் மாதந்தோறும் 1,500 ரூபாய் வரவு வைக்கப்படுது. இந்த திட்டத்தில் சுமார் 2.21 கோடி பயனாளர்கள் இருக்காங்க. நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெற்ற நிலையில் அதற்கு முன்னதாகவே இந்த திட்டம் ஜூன் மாதம் ஒப்புதல் அளிக்கப்பட்டு ஆகஸ்டில் தொடங்கி வைக்கப்பட்டது. அதே மாதிரி மத்திய பிரதேசத்திலும் இந்த திட்டம் லாட்லி பஹ்னா அப்படிங்கிற பெயரில் செயல்படுத்தப்பட்டது. பாஜக தலைமையிலான அரசாங்கத்தின் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்கள் ஒவ்வொரு மாதம் 1,500 வாங்கிட்டு இருக்காங்க. இது மத்திய பிரதேசம் அரசால் ஜனவரி 28, 2023 அன்னைக்கு தொடங்கப்பட்டது. அந்த வருடம் இறுதியில் அங்கு சட்டப்பேரவை தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில்
230 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் பாஜக 166 இடங்களை வென்றிருந்தாங்க. மொத்த வாக்கு சதவீதத்தில் ஆண்களை விட 2%, பெண்களுடைய வாக்கு 76.03% அப்படின்னு பார்க்கும்போது 34 சட்டமன்ற தொகுதிகளில் பெண்கள் வாக்குப்பதிவு ஆண்களை விட அதிகமாக இருந்திருக்கிறது. இதுக்கு காரணம் பெண்களை மையமாக கொண்ட நலத்திட்டத்தின் மூலமாக அவர்கள் பெற்றிருப்பது தெரிய வந்திருக்கு. இந்த திட்டத்தின் மூலமாக பாஜகவினர் என்ன பண்ணுறாங்க, 49% வாக்குகளை பெற்றிருக்காங்க. இதே மாதிரி டெல்லியிலையும் மகளிர் சம்ரிதி திட்டத்திற்கு 2500 வழங்கப்படும் அப்படின்னு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் முக்கிய வாக்குறுதியாக இருந்துச்சு. இந்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெற்ற இந்த தேர்தலில் ஆம் ஆத்மியை வீழ்த்தி பாஜக ஆட்சியை பிடித்தாங்க. பாஜக 48 இடங்களை ஜெயித்தாங்க. இந்த தேர்தலில் பெண்கள் ஆண்களை விட அதிகமாக வாக்களித்திருக்காங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம். நீங்கள் நம்ம சொன்ன இது வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிக அளவில் வாக்கு சதவீதம் பதிவாக இருக்கிறது பார்க்குறோம். பெண் வாக்குப்பதிவு 60.92 விழுக்காடாகவும் ஆண் வாக்குப்பதிவு 60.21 விழுக்காடாகவும் இருந்துச்சு. தேர்தல் ஆணைய தரவுகள் படி 70 தொகுதிகளில் 42 தொகுதிகளில் ஆண்களை விட அதிக வாக்குகளை பெற்றிருக்காங்க. பெண்கள் அதிக வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பெண் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பாஜக ஆதரவாக மாற்றியதை இது குறிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுடைய இந்த ஆதரவுக்கு பின்னாலேயும் பெண்களுடைய நலன் சார்ந்த திட்டங்களே இருக்குது. ஆட்சிக்கு பின் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதற்கு முன்பாக ஒடிசாவிலும் இதே போன்றதொரு அறிவிப்பு தான் பாஜக பெண் வாக்காளர்களை கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒடிசா மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்குறுதியின் போது 21 முதல் 60 வயதுக்குட்பட்ட 1 கோடி பெண்களுக்கு 5 ஆண்டுகளில் 50,000 வழங்கப்படும் அப்படின்னு சுபத்ரா என்னும் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு பாஜக உறுதி கொடுத்தாங்க. இந்த திட்டம் மூலமாக தலா 5,000 வீதம் 2 தவணைகளில் ஆண்டுக்கு மொத்தம் 10,000 வழங்கப்படும். இதனால் தகுதியுள்ள ஒரு பெண் பயனாளிக்கு 5 ஆண்டுகளில் மொத்தம் 50,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. பாஜகவினுடைய இந்த அறிவிப்பு ஒடிசாவின் 1/4 நூற்றாண்டு நாயகனாக இருந்த நவீன் பட்நாயக்குடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் அளவுக்கு உதவியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2024 மே 13 நடைபெற்ற தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய 147 பாஜக 78 இடங்களை கைப்பற்றி முதல் முறையாக ஆட்சி பிடித்தாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய புள்ளி விவரங்களின்படி ஆண்களை விட பெண்களின் வாக்கு அதிகம். பெண்கள் 75.55 விழுக்காடு, ஆண்கள் 73 விழுக்காடு வாக்குகள் பதிவு பண்ணாங்க. அதே போல் 2019 பெண்களே அதிகம் வாக்களித்தாங்க. ஆண்கள் 72 விழுக்காடு அப்படின்போது பெண்கள் 74 விழுக்காடாக இருந்துச்சு. இதனுடைய பின்னணியும் பெண்களை ஈர்க்கும் திட்டங்களே இருந்ததாக சொல்லப்படுது. இங்கேயும் ஆட்சி அமைந்த பிறகு அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆக ஒவ்வொரு தேர்தலின் போதும் பெண் வாக்காளர்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்கு சமீபத்திய தேர்தல்களை உதாரணமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் கட்சிகள் அவர்களுடைய கவலைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய கொள்கையில் நிச்சயம் ஈடுபட்டால் அல்லது தேர்தலிலும் அவங்க வாக்குகளை பெறலாம் அப்படிங்கிறது இது முக்கிய கருத்தாக இருக்குது பார்க்குறோம். நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா தேர்தல் முடிவுகளையும் பெண் வாக்குகள் அதிகமாக பதிவாக இருக்கிறது. அதுக்கு காரணம் பெண்களுடைய வாக்குகள் கவரும் வகையில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதையே அடுத்து வரக்கூடிய அடுத்த ஆண்டு 5 சட்டமன்ற தேர்தலையும் பின்பற்றலாம் அப்படிங்கிறத பாஜக வியூகம். அது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஈடுபடுமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறிதான்.